நினைக்கிறேன். பாப்போம். லைவ் ஆயிச்சா? வந்துச்சா லைவ்? நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் வரல. லைவ்ல தான் இருக்கும். எக்ஸலன்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கே காட்ட மாட்டேங்குது. என்னோட சேனல் அது வந்துருச்சு. ஆனா தம்ப்நெயில் வந்து பழைய தம்ப்நெயிலோட அப்லோட் ஆயிருக்கு. புது தம்ப்நெயில் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, நம்ம லைவ்ல வந்தாச்சு. அப்படியே தலை ஒரு 2 செகண்ட் அப்படியே பேசிட்டு நான் தம்ப்நெயில் மட்டும் அப்டேட் பண்றேன். எனக்கு இதுல வரலையே கமெண்ட்ஸ். பரவாயில்ல, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஹாய் 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 ஹாய். அங்கனல வரண்ட ஸ்டார்டிங். அங்கனதான். இது சும்மா தான் வந்த ஒரு லைவ். ஆக்சுவலா 4 o'clock வர வேண்டிய லைவ் இது. நாங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கே வெளியே போயிட்டோம். இன்னைக்கு 7 மணிக்கே வெளியே போன காரணத்தால இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இன்னைக்கு செம்ம டயர்டு. ரயில்ல எல்லாம் போயிட்டு வந்தோமா, கார் வேற இல்லையா. நிறைய பேர் நேத்து வீடியோ பார்த்துட்டு கார் விக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நேத்து போட்ட வீடியோ வந்து பழைய வீடியோ. அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது ஒழுங்கா பார்க்காதவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அது வந்து ஒரு 6 days முன்னாடி எடுத்த வீடியோ தான் நேத்து அப்லோட் பண்ணது. நிக்கி ஆபரேஷன். சோ அந்த கார் பாத்தீங்க அப்படின்னா வித்தாச்சு. நம்ம கிட்ட இப்ப கார் இல்லாதனால பயங்கர வெயில், செம வெயில். வெளியே போயிட்டு எனக்கு தலைவலி வேற. அந்த 4 மணிக்கு வரேன்னு சொன்ன லைவ் பாத்தீங்க அப்படின்னா எங்களால வர முடியாத காரணம் பாத்தீங்க அப்படின்னா அதுதான். ஓகே, 4 மணிக்கு வர முடியல. நான் 6 மணிக்கு நாங்க வந்துட்டோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 6 மணி ஆயிடுச்சு. 2 hours லேட் ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு லைவ் வரதுக்கு. அது போயிட்டு வந்த டயர்ட்ல தூங்கிட்டோம். ஆமா, சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு லைவ் Q&A. ஓகேவா? என்னடா லைவ்வே காணோம். ஓகே, லைவ் வந்துருச்சு. சோ நீங்க ஏதாவது क्वेश्चन கேளுங்க, நம்ம அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுவோம். ஆக்சுவலா இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு காலையில வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சோம்பேறித்தனம் வேற வந்துருச்சா, அதனால நான் ஒரு இடத்துக்காக போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து பயங்கர சோம்பேறித்தனமா இருந்துச்சு. வேண்டாம், வீடியோ வேண்டாம்னு சொல்லி வீடியோ எடுக்கல. வீடியோ வந்துட்டு நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா சுவேல் vlogger சேனல்ல வரும். ஒரு நல்ல வீடியோ, ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட் வீடியோ வரும். ஐ லவ் யூ அண்ணா, அக்கா பரஞ்சோதி. லவ் யூ டூ. தம்பியா தங்கச்சியா தெரியல. லவ் யூ டூ. விஜய் சொல்லியாச்சு. நிக்கி எப்படி இருக்கா? சோ நிக்கி பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கா. இங்கதான் இங்க இருந்தா, ஆனா எங்கன்னு சொல்லி தெரியல. அங்கதான் இங்க சுத்திட்டு இருந்தா. நிக்கி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. வீடு சேஞ்சுடா ப்ரோ? இல்ல ப்ரோ, வீடு இன்னும் சேஞ்ச் பண்ணல. கூடிய சீக்கிரமா பாத்தீங்க அப்படின்னா வீடு சேஞ்ச் பண்ணிருவோம். இன்னும் வீடெல்லாம் சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? எவ்வளவு பேர்? 4500 பேர் பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கேம்? எனக்கு GTA 5 தான். GTA 5. ஆனா வந்துட்டு பம்மி விளையாட மாட்டா. எனக்கு வந்துட்டு ஃபேவரட் கேம் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும். இப்போ ஃப்ரீ ஃபயர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாண்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டாச்சு. அண்ணா ஷர்ட் பியூட்டிஃபுல். என்னோட செலக்ஷன் அதனால தான் பியூட்டிஃபுல். வை லேட் லைவ்? ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. ஹவ் ஆர் யூ போத்? லேட் லைவ் அதான் நான் ரீசன் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா நான் ரீசன் சொல்லிட்டேன். சாரிப்பா. வலிமை அப்டேட் வந்து வெயிட்டிங் ஃப்ரம் 3:30 ப்ரோ. வெரி வெரி சாரி ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க வந்து தூங்கிட்டேன் நானு. அதான் நிக்கியே காட்டுங்க. நிக்கி வந்து நாங்க தூங்கிட்டு இருக்கோம், காட்ட முடியாது, டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கு. ஏதாவது அவுட் சைடு vlog பண்ணினீங்களா? அவுட் சைடு vlog நம்ம பண்ணிருக்கோம், நிறைய vlog பண்ணிருக்கோம். பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் சிச்சுவேஷன் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால வெளியே போக முடியல. கண்டிப்பா நம்ம எங்களுக்கும் ஆக்சுவலா போர் அடிச்சுது. எங்கேயாவது வெளியே ஒரு ட்ரிப் எல்லாம் போகணும். நாங்க பிளான் எல்லாம் பண்ணோம். ஆனா வந்துட்டு இப்ப கரெக்டா நிக்கிக்கு ஆபரேஷன் ஆனதுனால பாத்தீங்க அப்படின்னா எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது அவளை நல்லா பாத்துக்கணும் நிக்கிய. அதனால வந்துட்டு அந்த அவுட் சைட் vlog, அவுட் சைட் போய் வீடியோ எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே அப்படியே கட் பண்ணியாச்சு. அது இப்போதைக்கு எந்த பிளானுமே இல்ல. வேற என்ன கொஸ்டின்? when will you buy new car? வந்துரும், கூடிய சீக்கிரமா வந்துரும். கார் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் கார் தான் பார்த்து வச்சிருக்கு. அந்த இந்த ப்ராசஸ், இந்த இஎம்ஐ ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்துட்டு புது கார் என்னவென்று அறிவிக்கப்படும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா வேற லெவல் கார் தான். ஓகேவா? செம்ம காரு. உங்களுக்கு பிடிஎஸ் தெரியுமா? எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்லப்பா. அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு பிடிஎஸ் யாருக்கு தெரியாது? தெரிஞ்ச மாதிரியே கேட்டேன். என்னதுன்னு கேட்டேன். பிடிஎஸ் ப்ரோ ஏதாவது பிராங்க் பண்ணுங்க. பிராங்க் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம் நாங்க. வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி தெரியல. வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. சுவேல் vlogger அப்டேட் எப்ப? சுவேல் vlogger அப்டேட் போயிட்டு தானே இருக்கோ. நம்ம வீடியோ போயிட்டு இருக்கு. இது அப்டேட் தானே. இது டெல் மை நேம் பார்கவி சொல்லியாச்சு. ஸ்லோ மோட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு தடவை லைவ் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ மோட் போகணும்னு நினைப்பேன்.
ஸோ ஸ்லோ மோட் பண்றப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பேரோட சாட் வந்துட்டு கரெக்டா பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்பீடா போறப்ப கூட நான் எதையாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுத்தி என்னால பார்க்க முடியுது. ஸ்லோ மோட் போறப்ப அப்படியே மெதுவா போகும். நிறைய பேரோட சாட் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்லோ மோட்லயே போயிருது. அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஆனா அப்படி கிடையாது தான் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல சொல்றாங்க. ஆனா எனக்கு இருக்கு. நான் இப்படி பாக்குறப்பவே பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடா போகுதா, நான் அப்படியே ஏதாவது நிறுத்தி பாத்துக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விச் பிளேஸ் டு யூ லைக் டு டேக் vlog அண்ணா? அது வந்துட்டு அந்த சீக்ரெட், அது இப்போ ரிவீல் பண்ண முடியாது. அதனால வரும், ஒரு வீடியோ கண்டிப்பா வரும். ஆனா எப்போன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு மேரேஜ் எப்போன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா நமக்குதான். என்ன இப்படி ஒரு கேள்வி? வலிமை அப்டேட், வலிமை அப்டேட், வலிமை அப்டேட், வலிமை அப்டேட் படம் எடுத்தவங்களே போடல, நம்ம என்னத்த சொல்றது? சுஹேல் ப்ரோ, யூ ஆர் டயர்ட், யுவர் ஐஸ் இஸ் பிளாக். ரொம்ப ரொம்ப தூக்கம், ஒரு சைடு வேற எனக்கு தலைவலி வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம 4 மணிக்கு லைவ் வரோம்னு சொல்லிட்டோமே அப்படிங்கறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா கடைசியா ஒரு 6 மணிக்காவது வரலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்கோம். உங்க ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் எங்க பண்ணீங்க? எங்க பண்ணணுங்க? ரேஸ் கோர்ஸ். ஆமா, ரேஸ் கோர்ஸ்ல வச்சு, கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ். சேம் மை நேம் விபிலேஷ் சொல்லியாச்சு. சைபர் கேமர் லைவ் இருக்கா? சைபர் கேமர் லைவ் இருக்கு, நம்ம பண்ணலாம், ஜாலியா இருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் உட்காரணுமே அப்படிங்கறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா சைபர் கேமர் லைவ் இப்போதைக்கு எதுவும் போடாம இருக்கு. நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் சுஹேல் vloggerல, சைபர் தமிழ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு சைபர் கேமர்ல லைவ் வரும். ஓகேவா? ஐ எம் லிவிங் இன் கோயம்புத்தூர். விச் ஏரியா டு யூ லிவ்? ஸோ விச் ஏரியா, நம்ம எங்கேயாவது வெளியே கோயம்புத்தூர்ல தான் இருக்கும், அக்கம் பக்கத்துல தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா வெளியே வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். அப்ப வந்துட்டு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேவா? ப்ளீஸ் பை நியூ பெட். இப்போதைக்கு நிக்கி போகுது நமக்கு. இந்த ஒண்ணு அந்த ஒண்ணுக்கு ஏதாவது ஆனா கூட பாத்தீங்க அப்படின்னா என்னால தாங்கிக்க முடியல. அப்புறம் இன்னொன்னு வேண்டாம். அப்புறம் இன்னொன்னு வாங்கினா நிக்கி சங்கடப்படுவோம். அதனால வாங்க மாட்டோம். நிக்கி மட்டும் போதும். அண்ணா, நீங்க உங்க சப்ஸ்கிரைபர் கிட்ட எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? சப்ஸ்கிரைபர் கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். அது எங்க இருந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ காலோ இல்ல வந்துட்டு மீட்டப் வைக்கிறப்போ வந்துட்டு கேட்கலாம். இப்போ நம்ம கேட்டா சூப்பர் ஸ்பீச் ப்ரோ அட் பிளாக் ஷீப் அவார்ட் ஃபங்க்ஷன், நான் பேர் வந்துருச்சா? அது எனக்கு தெரியல. வந்துருச்சா பிளாக் ஷீப் அவார்ட் ஃபங்க்ஷன்? வந்துருச்சா? ஆமா, நான் 2 days முன்னாடி பார்த்தேன். 2 days to go அப்படின்னு டிஎஸ் வேலி ஆப்ல வந்திருக்கு. மறுபடியும் லாக்டவுன் போடுவாங்களா? இல்ல லாக்டவுன் மறுபடியும் எல்லாம் போட மாட்டாங்க. அது போட்டாலும் குட்டி குட்டி லாக்டவுன்ஸ் தான் போடுவாங்க. அப்படிதான் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருக்குது. 100% கன்ஃபார்ம் கிடையாது. சைபர் தமிழா சொல்லிருக்காரு லாக்டவுன் போட. கோயம்புத்தூர் லேக் vlog போடுங்க. கோயம்புத்தூர் லேக் கம்ப்ளீட்டா ஒரு vlog எடுத்து போட முடியாது. ஆனா நம்ம ஏதாவது நம்ம vlog கூட வந்து இன்டிகிரேட் பண்ணுவோம். ஸ்மார்ட் சிட்டி. ஆமா, நாங்க ஒரு தடவை போயிருக்கோம். நீங்களும் போட்டோஸ் பார்த்திருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல. உங்க ஏஜ் ரிவீல் பண்ணுங்க. நானே கேட்டிருந்தேன் உங்ககிட்ட என்னோட ஏஜ் என்ன, தம்பியோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பல பேர் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து கெஸ் பண்ணிருந்தீங்க. அதான் கரெக்ட் ஏஜ். ஓகேவா? ஆனா உங்க 1 year சப்ஸ்கிரைபர் சூப்பர். வாட் டு யூ திங்க் அபௌட் குக் வித் கோமாளி? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ப்ரோ. உண்மையை ஓப்பனா சொல்றேன், இது வரைக்கும் நானும் சரி பம்மியும் சரி பார்த்தது இல்ல. அந்த எப்போது அந்த ப்ரோமோ வந்துட்டு எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும்போது கிளிக் பண்ணி பார்ப்போம். நான் நேரா டிவியே பார்க்கறது இல்ல, சும்மா பேருக்கு ஒரு டிவி இருக்கு, கேபிள் கனெக்ஷனே இல்ல. இடையில இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி நான் கட் பண்ணிட்டோம். அந்த டைம்ல எடுத்தது. அதுக்கப்புறம் நிக்கி ஆபரேஷன் செலவு எவ்வளவு ஆச்சு? நிக்கி ஆபரேஷன் செலவு நம்ம சொன்னா நல்லா இருக்குமா? சொல்லலாமான்னு தெரியல, நாங்க சொல்றோம். ஏன்னா பெட்ஸ் வளர்த்துறவங்க, பெட்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எவ்வளவு ஆச்சு அப்படின்னா எனக்கு 7,000 ஆச்சு. நிக்கியோட ஆபரேஷன் செலவு மட்டும் 7,000 ஆச்சு, எல்லாமே சேர்த்தி. ஆனா நிக்கி நான் வாங்குனது வந்து 9,000க்கு நான் ஒரு லைவ்ல சொல்லியிருப்பேன். ஆனா அதோட காஸ்ட் வந்துட்டு வேற மாதிரி காஸ்ட். அது அந்த 9,000க்கு வாங்கி இப்ப வரைக்கும் நிக்கி செலவு பண்ண அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல இருந்து ஒரு 5 times வச்சுக்கோங்க, 5 times 6 times வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா நிக்கிக்காக செலவு பண்ணிருக்கு. when will you go to new house? இன்னும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகல, ஆனா கூடிய சீக்கிரம் போயிருக்கும். ஆனா போனா டக்குன்னு போற மாதிரி இருக்கும். tell my name இந்தர்ஜித் from கோயம்புத்தூர். ஹாய் இந்தர்ஜித். அண்ணா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்ட மயக்கிறது தான் தூங்குனது. ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு சொல்லி தூங்கணும், நல்லா தூங்கியாச்சு. கடைசியா 5:45 தான் எந்திரிச்சோம். வேல் ப்ரோஸ் பத்தி சொல்லுங்க. வேல் ப்ரோஸ் நல்ல பையன். எனக்கு வேல் ப்ரோஸ்ல 2 பேர்த்தோட பேர் எனக்கு தெரியல. வஜ்ரவேல் தம்பி நினைக்கிறேன். எனக்கு அந்த பையனை பிடிக்கும். ஓகேவா? வஜ்ரவேல் தம்பி தான். நம்ம கான்டாக்ட்ல தான் இருக்கு அந்த பையன் கூட. ஆமா. NSP ஃபேமிலி நிக்கி சுஹேல் ப்ரோ. ஓகே. பிளாக் பிரிண்ட் தெரியுமா? கே பாப் சிங்கர்ஸ். எனக்கு அந்த சிங்கர் பத்தி எல்லாம் பேச தெரியாது.
நீங்க எந்த வயதில் லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க? அந்த வயது சொன்னேன் அப்படின்னா அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எங்களை பார்த்து பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் எங்களை செருப்படி அடிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வருவாங்க. நம்ம அப்படி ஒன்னும் அந்த குட்டி ஏஜ்ல இருந்தும் நான் ஒன்னும் லவ் பண்ணல. நான் கரெக்டான ஏஜ்ல நான் கரெக்டா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் லவ் பண்ணேன். கரெக்டான டைம்ல தான் லவ் பண்ணேன். அது தப்பு கிடையாது. அப்போ எடுக்கிற எனக்கு தெரிஞ்ச அப்போ எடுக்கிற டிசிஷன் கொஞ்சம் ஒரு அளவு கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் நீ என் பக்கத்துல இப்ப உட்கார்ந்துட்டு இருக்க. ஆலப்புழா போனீங்களா? ஆலப்புழா போனது எப்போ? கிட்டத்தட்ட 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அப்லோட் பண்ண வீடியோவும் வந்துட்டு இதுக்கு யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. who is your favorite YouTuber, who is your favorite YouTuber, who is your favorite YouTuber நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ணா என்ன ஜாப்ல இருக்கீங்க? ஆக்சுவலா வந்துட்டு நான் ஃபுல் டைமா யூடியூப் பண்றோம். அது போக பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆன்லைன் பிசினஸும் பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னா இந்த பொருள் விற்கிற பிசினஸ் கிடையாது. ஒரு சில என்ன சொல்றது வெப்சைட் இந்த இது சம்பந்தமான ஒரு சில பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நியூ ஹேர் ஸ்டைல் ப்ளீஸ் ப்ரோ. இதுவே நியூ ஹேர் ஸ்டைல் தான். அது கட் பண்ற டைம் வந்துருச்சு. கட் பண்ற டைம் வந்துருச்சு. ப்ரோ why you not change the car? ப்ரோ சொல்லிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கார் வந்து வித்தாச்சு. வித்த அமௌண்ட் கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாதி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இனி பேலன்ஸ் அமௌண்ட் வரணும். இனி ஒரு கார் நம்ம வந்துட்டு எங்களோட கனவு காரையும் பாத்தீங்க அப்படின்னா போய் பார்த்து வச்சாச்சு. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த லோன் ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படின்னா காரை நம்ம எடுக்கிறோம், வேற லெவல்ல பண்றோம். ஓகேவா? லோன் கிடைச்சா அப்பவே லோன் கிடைச்சிடும். லோன் எல்லாம் கிடைச்சிடும், அது மேட்டர் கிடையாது. அதிகமா ஆத்மிகா நேம் சொல்லுங்க. சொல்லிட்டேன் ப்ரோ. புட் லைவ் வால்பேப்பர் ப்ளீஸ் ரிப்ளை. நம்ம வால்பேப்பர் ஆப்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப பண்றது இல்ல. நிறைய பேர் இப்ப பண்றாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. வேற என்ன கமெண்ட்? உங்க எய்ம் என்ன ப்ரோ? எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலாம் இல்ல. எய்ம்லாம் சின்ன வயசுல பெருசா இருந்துச்சு. இப்ப அந்த எய்ம் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப எப்படி போகுது அப்படியே போனா போகுதா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ப்ரோ என் தம்பி ஃப்ரீ ஃபயர் யூடியூப் ஓபன் பண்ணி 4 months ஆச்சு. பட் சப்ஸ்கிரைபர் 450 தான் இருக்கு. கொஞ்சம் ப்ரமோட் பண்ண முடியுமா? நீங்க நல்ல வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்களே மேல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிக் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிக் ஸ்டேஜ் எனக்கு அங்க உட்கார்றப்பவே எனக்கு வேர்த்து கொட்டிடுச்சு. ஓகேவா? ஸ்டேஜுக்கு முன்னாடி என்ன மேல கூப்பிட்டோன்னே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு படப்படம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயந்துட்டு நான் மேல போய் நின்று எனக்கு பேசவும் வரல. ஃபுல்லாவே பயந்துட்டேன். பயந்து எல்லாமே பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நீங்க பாத்துருப்பீங்க, நான் ஒன்னும் பெருசா பேசிருக்கவே மாட்டேன். இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். அவ்வளவுதான். அது நான் கேட்டதுக்கு அவனுக்கு ஞாபகம் இல்ல. என்னடா பேசினேன்னு கேட்டதுக்கு எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னா. ப்ரோ அக்னி தமிழ் சேனல்னா தெரியும். ரொம்ப வருஷமா அக்னி தமிழ் எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர், 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சைபர் கேமர்ல ஏன் வீடியோஸ் போடல? சைபர் கேமர் வீடியோஸ் வரும் ப்ரோ. அது வந்துட்டு லைவ் சேனல் தானே, நம்ம எப்போ வேணா வரலாம், லைவ் வரலாம். நான் வரேன். ப்ரோ விஷ் மீ ஃபார் மை லவ் லைஃப். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருங்க. நிக்கி ஹெல்த் எப்படி இருக்கு? நிக்கி இப்போ ஓகே, கொஞ்சம் ஓகே. ரொம்ப எல்லாம் ஓகே கிடையாது. பழைய நிக்கி இல்ல இன்னும். இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓகே. பெயின் இருக்குல்ல, 10 days வரைக்கும் கொஞ்சம் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடும். ப்ரோ when are you shifting? அது வீடியோ வரும் ப்ரோ. நம்ம ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ வரும். இல்ல ஷிஃப்ட் பண்றப்போ வந்துட்டு வீடியோ தான் வரும். பமியக்கா ஜோலோ சிப்ஸ் சாப்பிடுங்க. ஜோலோ சிப்ஸ் சாப்பிடலாமே. சாப்பிட்டு படுத்துடலாமே. ஹாய் சொல்லுங்க ஜோசிகா because she is 3 years old and big fan of you. ஜோசிகா hi 3 years old big fan அம்மா. hi which day will you buy new car? தெரியல, கண்டிப்பா தெரியல. என்ன டே எனக்கு தெரியாது. அது வந்துட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமா மேபி ஏப்ரல் 10க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட புது காரு, போற வீடு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். அது தெரியல, அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி தெரியல. பாப்போம். வீட் அட்ரஸ் கேக்குறாங்க நிறைய பேர். அக்கா பமியக்கா மாதிரியே என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. டு யூ ஹாவ் கிட்ஸ்? நிறைய இடத்துல சொல்லிருக்கோம். இல்ல. சைபர் கேமர்ல ஏன்? ஐயோப்பா. சமியுகா நேம் ப்ளீஸ். சமியுகா சொல்லியாச்சு, நேம் சொல்லியாச்சு. டோரி எப்படி இருக்கு? டோரி நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. நேத்துல முந்தானத்துல இருந்து எதுவும் சாப்பிடல. 2 நாள் ஆச்சு. ஆமா, நான் கூப்பிட்டு கேட்டப்போ சாப்பாடு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போட்டா தண்ணி வந்துட்டு கெட்டு போயிடும், அந்த ஃபங்கஸ் பாக்டீரியா கிரியேட் ஆயிரும். சாப்பிடலன்னா சாப்பாடு போட வேண்டாம், இருக்கிற சாப்பாடு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சாப்பாடு வேணும்னா நீந்திட்டு மேல வருமாமா, அப்ப கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது நிக்கி சாப்பிடாம இருக்கிறதுனால அதுவும் சாப்பிடல போல இருக்கு.
ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் இல்ல. when are you going international trip அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் போறதுக்கு எங்களுக்கும் ஆசை தான். ஆனா கொரோனா வேர்ல்டு வைடா கொரோனா இருக்கு. அதனால இப்போதைக்கு சேஃப் கிடையாது. நமக்கு ட்ரிப் ஜாலியா இருக்கிறது எந்த அளவுக்கு சேஃப்னு நினைக்கிறோமோ, ஜாலியா இருக்கிறது எந்த அளவுக்கு ஜாலி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும். நம்ம இங்கே டொமஸ்டிக் ட்ரிப்பே போலாம், அதுவும் நல்லது தானே. நாங்க எங்கேயுமே போனது இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய பிளேஸுக்கு போனதே இல்ல. நியூ ஹோம் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நியூ ஹோம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. ரொம்ப தூரம் போனோம். ஆமா. கரண்ட் டெக் கான்ட்ரோவர்சி பத்தி பேசுங்க, நோ கமெண்ட்ஸ். நமக்கு அதை பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்ல, தேவையில்லை, நம்ம பேச வேண்டாம். GTA 5ல தலைநகரம் ரோல் பிளே பண்ணுவோம் ப்ரோ, பண்றோம். சுதர்ஷன் நேம் சொல்லுங்க. சுதர்ஷன் நேம் சொல்லியாச்சு. அண்ணா CWC பார்க்கணும், 6:30 முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிடலாம், அவ்வளவுதான். இன்னும் 2 நிமிஷம் தான், நான் முடிச்சிருவேன். எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு வீடியோ? 15 மினிட்ஸ் ஆகல, தெரியல எவ்வளவுன்னு சொல்லி தெரியல. 6 o'clock ஸ்டார்ட். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, இன்னும் 2 நிமிஷம் தான். ஓகேவா? ஹாய் மச்சான், நம்ம டியூஷன் லைஃப் பத்தி சொல்லு. ஏய் ஜெயபிரசாத். ஜெயபிரசாத் நம்ம டியூஷன் லைஃப் என்னடா பத்தி பேசுறது? அது ஒரு கேவலமான லைஃப். ஆனா செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஆனா இவரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டியூஷன் போயிருக்காரா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டியூஷன் போயிருக்கேன். காலேஜ் வரைக்கும் நான் டியூஷன் போயிட்டு தான் இருந்தேன். காலேஜ் வரைக்குமா? அது நீ சொல்லவே இல்லையே. நீ கேட்டத நான் சொல்றது. எல்லா சப்ஜெக்ட்ல ஏதோ ஒன்னு சப்ஜெக்ட்டுக்கு அப்படி போறேன். நான் இது வரைக்கும் டியூஷன் போனதே இல்ல. both of your age. அப்பா ஏஜ் நான் நிறைய இடத்துல என்ன பண்ண போறீங்க? கேக்காதீங்க. ரெண்டு பேருக்கு 42 வயசு. ஆமா, வெச்சுக்கோங்க. ப்ளீஸ் ஷோ சுவைல் vlogger கோல்ட் ப்ளே பட்டன். கோல்ட் ப்ளே பட்டன் இன்னும் நான் அப்ளை பண்ணவே இல்ல. அப்புறமா அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி விட்டாச்சு. ப்ளே பட்டன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம செம்மையா செலிப்ரேட் பண்ணணும். ஆனா சைபர் தமிழாக்கு நம்ம கொஞ்சம் கிராண்டாவே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். 1 மில்லியனும் 2 மில்லியனும் ரெண்டுமே நடக்கல. ஸோ இந்த சுயல் vlogger ப்ளே பட்டன் கோல்ட் பட்டன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சைபர் தமிழுக்கும் சேர்த்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அந்த ஒருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா மதுரைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. நிறைய பேர் மதுரைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. எங்களுக்கும் மீனாட்சி அம்மன் கோயில பாத்தீங்க அப்படின்னா பாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் அந்த தஞ்சை பெரிய கோயில், பெரிய கல் இருக்கிற கோயில், அதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். நம்ம புது கார் வாங்குறோம், மதுரைக்கு வரோம். மதுரைக்கு வரது பாத்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்ல அப்டேட் பண்றேன். சோ அங்க வச்சு மதுரை வாழ் மக்களை மட்டும் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேவா? மதுரை வாழ் நண்பர்கள் தஞ்சாவூர் அதுக்கப்புறமா போவோம். மதுரையிலயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல 1-2 யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்களையும் போய் மீட் பண்ணுவோம். எனி பிளான் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் ஸ்ரீலங்கா வாங்கன்னு சொல்றீங்க. வருவோம். பமிக்கு இன்னும் பாஸ்போர்ட் எடுக்கல, எடுத்ததுக்கு அப்புறம் வருவோம். அண்ணா I just saw in Chennai VGPs no but you went I was not able to speak with you. எங்க? சென்னை VGP. நம்ம சென்னை VGPக்குலாம் போவே இல்லையே. நீட் வலிமை அப்டேட். போதும். ஓகேவா? வீடியோ அபவுட் பிளேயிங் GTA 5 in any PC good quality. நல்ல PC இருந்தா GTA 5 விளையாட முடியும். when you are going to act in movie. ஆக்சுவலா அந்த ஒரு அப்டேட் வந்திருக்க வேண்டியது, நாங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டோம். அது எனக்கு சொன்னேன். பெங்களூர் என்ன படம்லாம் சொல்ல மாட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் வந்துச்சு. ஆனா நாங்க வந்துட்டு எந்த இடத்துல அப்டேட் பண்ணல. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் படிச்சனாலும் நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு படத்துல இருந்து வந்துச்சு. 2 பேர்த்தையுமே அப்படியே கொத்தா தூக்கிட்டு போறதுக்காக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அது செட் ஆகாது, நமக்கு இந்த 2 சேனலையும் மெயின்டைன் பண்ணணும், அங்க போய் சென்னைக்கெல்லாம் போயிட்டு வரணும், செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு சொல்லிட்டோம். இல்ல ப்ரோ முடியாது, நீங்க யாராவது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சென்னையில இருந்தா கண்டிப்பா போயிருக்கலாம். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கனால பாத்தீங்க அப்படின்னா எதுவும் அதை போய் நம்மளால பண்ண முடியல. ஓகே 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 ஷோ ஹை ப்ரோ ஷோ யுவர் ப்ரோ. ஹை ப்ரோ ஷோ யுவர் ப்ரோ. என் வீட்டுல நான் மட்டும் தான் இப்போதைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னோட ப்ரோ அப்படின்னா இன்னொரு ப்ரோ உட்கார்ந்துட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுல ஒரு ப்ரோ இருக்காங்க. பக்கத்துல 19 மினிட்ஸ் ஆச்சமா நம்ம வீடியோ பண்ண ஆரம்பிச்சு. லைவா? ஆமா, லைவ் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, வேற என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். எப்போ மீட்டப் பண்ணா ஜூம்ல வைங்க. ஜூம்ல வந்து நம்ம மீட்டப் வைக்க மாட்டோம். அது நல்லா இருக்காது. அந்த பிரைவசி ப்ராப்ளம் நிறைய இருக்கு ஜூம்ல பாத்தீங்க அப்படின்னா மீட்டப் வைக்க மாட்டோம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் பேசுறது வேற. அந்த மாதிரி டைரக்ட் மீட்டப் வைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நம்ம டைரக்டாவே மீட்டப் வைப்போம். நம்ம புது கார் வாங்கிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போறோம். ஓகே, போலாமா? பிளான் பண்ணுவோமா? புது கார் வாங்கிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போறோம். லாஸ்ட் வரைக்கும் பாக்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.
இதை பண்ணலாமா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு மீட்டப் வச்சிரும். அதுக்கப்புறம் மதுரையில ஒரு மீட்டப். கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் வரணும். ஓகேவா? மாஸ்க் கலந்துட்டு சானிடைசரோட தான் வரணும். அப்புறம் சென்னையில ஒரு மீட்டப், அதுக்கப்புறம் ஈரோட்ல ஒரு மீட்டப், திருப்பூர்ல ஒரு மீட்டப்னு சொல்லிட்டு நம்ம கார் எடுத்துட்டு அப்படியே சுத்துவோம். ஓகேவா? கார் லெவல் கார் வெயிட்டிங்ல இருக்கு. பண்றோம், போறோம் மீட்டப் வைக்கிறோம். ரால்ஸ் ராய்ஸ் நினைச்சிட போறாங்க. ஐயோ அவ்வளவு பெரிய கார்ல அவ்வளவு பெருசல்ல. ஹை ப்ரோ, விச் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூ ஆர் யூசிங்? நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ப்ரோ. சடனா அக்காவை பிராங்க் பண்ணுங்க. அக்கா சடனா பிராங்க் பண்ற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அக்கா பிராங்க் பண்ணா வந்துட்டு கொஞ்சம் நிறைய என்ன சொல்றது, பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம்ல. அந்த நான் பிராக்டிஸ் எடுத்து இப்பதான் ஓரளவுக்கு அக்கா பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். பெங்களூர் இஸ் வெல்கம் யூ. கண்டிப்பா வருவோம், ஒரு நாள் வருவோம். என்னோட நேம் சொல்லுங்க. நிறைய பேர் நேம்னு சொல்லிருக்கீங்க. எல்லாத்தோட நேம் விக்கி ராமசாமி. எல்லாத்தோட நேம் மட்டும் சொல்லிருக்கோம். ஓகேவா? விக்கி ராமசாமி, சரத், சபரிஷ், அதுக்கப்புறம் BYS கிரியேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யாரு. அடுத்த பிராங்க் எப்போ? கூடிய சீக்கிரமா வரும் ப்ரோ. பை லாம்போ அப்படின்னா என்னோட 2 கிட்னி அதுக்கப்புறமா ஹார்ட் எல்லாத்தையும் வித்துட்டு வேணா லாம்போ வாங்க. இப்பத்துக்கு லாம்போ எல்லாம் யோசிக்க கூடாது ப்ரோ. வாட் கார் யூ ஆர் பையிங்? சம காருங்க. எனக்கு வந்துட்டு என்னோட பம்மியோட ஒரு ட்ரீம் கார்னு சொல்லலாம். கொஞ்ச நாளா வந்துட்டு எங்களுக்கு அந்த கார் மேல ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அதாவது வாங்கினா இந்த கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சுட்டு இருந்த ஒரு வண்டி. அது எப்போ ரொம்ப இதாயிடுச்சு தெரியுமா? நம்ம ஆல்டோல ஒரு தடவை கொஞ்சம் லாங் ட்ரிப் வந்து போயிருந்தோம். லாங் ட்ரிப் இங்க என்னது சிவகாசி போயிட்டு வரும்போது நாங்களே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கோம். அதுவே வண்டி ஆடுது. ஓகேவா? அது ஹைவேஸ் வேற வந்துட்டு இருக்கோம். எங்களையும் தாண்டி ஒரு கார் அப்படியே கப்பல் மாதிரி போகுது. அப்ப நாங்களுக்கு என்ன கார் அப்படின்னு சொல்லி பின்னாடியே கொஞ்ச தூரம் போனா பாத்துட்டோம் என்ன கார் அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம். அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கறதுனால நம்ம லாஸ்டா போன வீடியோட கூட அமேஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ லோன் போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் ஃபர்ஸ்ட் நம்ம அமேஸ் தான் முடிவு பண்ணிருந்தோம். பட்ஜெட் வைஸா இப்போதைக்கு அதான் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லி அது ஓகே சொல்லிருந்தோம். அதுக்கப்புறம் சரி வாங்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச கார் 10 வருஷத்துக்கு மாத்த மாட்டோம். ஏன்னா அந்த ஆல்டோவும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்துச்சு. அது ஒரு விஷயம் இருக்கு இவங்கிட்ட. எதை வாங்கினாலும் அது கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கே இருக்கும் அவங்க கையில. போன் மட்டும் வச்சுக்க மாட்டேன். கம்ப்யூட்டர் தான் மாறிட்டே இருக்கும். இந்த கார் பைக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். ஓகே, அப்ப நம்ம ஒரு வேற லெவல் கார் வாங்குறோம். எல்லாத்தையும் வந்து மீட் பண்றோம். ஓகேவா? ஓகே, இங்கே நம்ம சபதம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரிப் மதுரை. ஓகே, மதுரை வாழ் நண்பர்களே அனைவரும் பள்ளி கத்திச்சு. ஓகேவா? அனைவரும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். இந்த லைவ் பாத்தீங்க அப்படின்னா இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மீட்டப் பத்தின எல்லா விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல தான் வரும். ஓகேவா? சோ ஆக்சுவலா வந்து உட்கார்ந்தது வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்றது சொல்றதுக்காக நான் கடைசியா மீட்டப் வந்து நின்றுச்சு. நம்ம கார் வாங்குறோம், மீட்டப் வைக்கிறோம். ஓகே, பை.